மெய்ப்பாலின் பாலருந்தி வீடு சொத்து எண்ணாமல் கலிக்காசி ஆசை கனாவில் நினையாமல் ஆணுக்கியான பெண்ணின் ஆசை அணுகாமல் பக்க கீழை ஆசை பாவித்து இனிதாசை அக்கத்தினாசை அணு போலும் நினையாமல் நல்ல தூணியாசை நாளின மோழியாசை சொர்ண ஆசை முதலாம் தின்பட்டத்தின் ஆசை தேய்ப்பு குளிப்பு சிறந்த பொருளாசை தார்பிரியமான சந்தோஷத்தினாசை பூமியாசை முதலாய் பேராசையும் வெறுத்து சுவாமி உமதருளால் தொல்புவியில் உள்ளோர்க்கு தண்ணீராலந்த சர்வ வியாதி முதல் மண்ணிலுள்ளோர் யாருக்கும் வாய்த்த தர்மமாகவேதான் நோய் தீர்த்து வைத்ததல்லால் நேட்டமொரு காசறியேன் வாழ்வில்லா பேர்க்கு வாழ்வு மீக கொடுத்தேன் தாழ்வு அடைந்தோர்க்கு தாழ்வை விலக்கி வைத்தேன் பிள்ளையில்லா பேர்க்கு பிள்ளை மீக கொடுத்தேன் கள்ளமெல்லாம் நீக்கி கழிவை வாரத்தை வைத்தேன் வாரம் வேண்டி நம்மிடத்தில் வைத்த அந்த பெய்களையும் குரமாய மலையில் கொண்டு ஏறிய வைத்தேன் 1008 ஆனதீருப்பதியில் வாயுதமாய் வாழும் வாய்த்த தேவர்தனுக்கு நியாயமில்லை பூசை நல்லாடு தீபவலி தேசமதில் உங்களுக்கு தேரோட்டமும் முதலாய் ஏக்கப்படாதினிமேல் ராட்சியத்தில் உள்ளவர்தான் மார்க்க வைகுண்ட வல்லாத்தான் வந்ததினால் பூசை படைப்பு பெழுதீபமிராமல் வாசமுடனே மறைந்திருங்கோரிங்களன சட்டமிட்டு வைத்தேன் தரணி புல் பொண்டு வரை மட்டை மருந்திலையும் மலைகடலும் வாசுகியும் வையகத்தை ஆளும் மானீசனும் அறிய மெய்யாய் விரித்து விளம்பி மிக சட்டமிட்டேன் இத்தனை சட்டம் இட்ட வர்த்தமானமெல்லாம் மத்தியமாய் வைத்த மாமுனியோடு கேளும் அல்லாமல் பூமிதனில் அவர்கள் அறியாதபடி வல்லாமையாய் காசி வழங்கு இலை வாக்குவரை நான் ஆசை கொண்டு நருள்களிடம் வாங்கினதை வானாசையுள்ள
மாமுனியோடு கேளும் நருள்கள் அறிய நல்ல வெகு அற்புதங்கள் இது காய்கிணத்திலேயே ஏகாசீலையுங்காட்டி இருந்தேன் தவசாய் என்னுடைய நாயகமே பொருந்தாத காரியங்கள் புத்தி மிக குளறி செய்து மிக காணாது செய்ய மணி விளக்கே நிசமிதுவோ என்று நீரவரோடு கேளும் இத்தனையும் தர்மமதாய் யான் செய்து இருக்கையிலே புத்தி கெட்ட நீசன் பொல்லாதான் வந்தனையும் கட்டி அடித்து கைவடியால் தான் இடித்து இட்டு இறக்கி வைத்தான் இரும்பு வீலங்கதிலே நஞ்சிட்டு சந்தான் நாடும் சாராயமதில் கொஞ்சம் கடுவாய் கூட்டிலடைக்க என்றான் நீசனவன் சாதி நீசமாகதான் கூடி ஏசியனை பழித்த இடரு சொல்லக்கூடாது ஐயோ அவர்கள் அடித்த அடிகளெல்லாம் வையாம்போருக்காது மானீசன் செய்த விதம் மாந்திர தந்திரத்தால் வஞ்சகங்கள் செய்தனையாம் கொந்திரமதாக கொல்ல வகை செய்தார்கள் பாவிகள் செய்த பலவினைகள் சொல்ல வென்றால் தாவும் உலகில் தாளமதில் ஓலை இல்லை என்னை தவத்துக்கு இருத்தி இது நாள் வரையும் இன்னும் இரங்கலையோ எந்த வசு காணலையோ அன்றருளி தந்த ஆண்டும் தீகையலையோ இன்று முதற் கலியில் யான் போகவில்லை ஐயா நம்மால் கலியில் நாவின்றிருக்க கூடாது சும்மா என்னை நீங்கள் சோலி பண்ண கூடாது நன்றி கெட்டுமில்லா நன்றி சற்றுமில்லா நாரவேருங்கலியில் கொண்டன்னை வைத்து கோலமது பாராதையும் இனி என்னால் கூடாது இக்கலியிலே இருக்க பனிதவளும் மாயவரே பகர்ந்த மொழி மாறாமல் 6 வருஷம் அவனி தவசிருந்தேன் தாறுமாறுண்டானால் சாட்சியோடு கேளும் என்று வைகுண்டர் இத்தனையும் சொல்லிடவே நந்தினிய மகனே நல்ல முகத்தோடனைத்து கண்ணே மணியே என் கருவலமே கனகமணியே ரத்தினமே விண்ணே ஒளியே கற்பகமே வேத சுடரே விளக்கொளியே மண்ணேளர்ந்த மலர்வதத்தில்
வந்தே குதித்த மாறி கொழுந்தே இன்னே முதலாய் உனக்கு நல்ல இயல்பே ஆகுது என் மகனே. மகனே தவத்துள் இருக்கையிலே வருமோ செல்வமாரார்க்கும் சகமே அறிய தவமுடித்து சென்றால் சிவனுக்காக மகிழ்ந்து தவமே முடித்த நினைவது போல் சகல கருமம் கைகூடும் அகமே உனக்கு அருளினது அனுபோல் தவறா அருள் மகனே. இதுல அரிகோபாலீஸ்வரர் சொல்லிட்டு வர்றது அனைத்துமே கற்பனை. ஏன்னா அங்கே ஏற்கனவே முட்டபஜில அவர் எல்லாமே சொல்லிட்டார். இங்க என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, அதாவது நான் நோய் பிணிகளை எல்லாம் தீர்த்தேன். அங்கே அந்த 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 ஞான முனிவனும் கலமுனிவனும் வந்தோன்னு என்ன செய்கின்றார், அவர் அந்த உடல் ஊற்றை எல்லாம் காட்டுகின்றார். ஏன் அகத்துக்குள்ளால இருக்கிற அந்த நாராயணனுக்கு தெரியாதா? இது எங்கே வெளியே நடப்பதா? அதை இது அகஞானம் புறஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அகஞானத்தில் எவர் ஒருவர் இருக்கின்றவர் அவர் இப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அவன் இது இப்படியே இது நான் நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்தேன் அறமதால் தண்ணீர் மண்ணால் அப்படின்னு. அறம்னா என்ன? அது ஒருவருக்கு நோய் தீர்ப்பது நமக்கு அறமா? நோய் தீர்க்கலாமா? நோய் எதனால் வருகின்றது? காலங்கள் எதனால் ஓடி? ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. யாரையும் அது எதுவுமே தீர்க்க முடியாது. இது ரொம்ப சத்தியமான விஷயம். யாருமே அதாவது எப்படி தீரும், நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம அப்படியே அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருங்க, நகர்ந்துட்டே இருங்க. ஏதோ ஒரு தீர்த்த யாத்திரைன்னு அதுக்கு தான் சொன்னாங்க. நீங்கள் எப்படியோ போயிட்டே இருங்க. ஏதோ ஒரு நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு அந்த இடத்துக்கு நாம் செல்லும் போது நமக்கு அது நிகழும், நமக்கு அது நடக்கும், அது தீரும். இதான் உண்மை, இதான் சத்தியம். அதே போல ஐயா வைகுண்ட நோக்கி வந்தார்கள் மக்கள், அவர்களுக்கு தீர்ந்தது. ஐயா வைகுண்டர் தீர்க்கவில்லை. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அறமது அதை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுறாரு. இங்கே நான் காணிக்கை வேண்டாம், காவடி வேண்டாம், எல்லாம் நான் ரத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஆனால் கொஞ்சம் அடுத்தது சொல்லுவார், உடனே காணிக்கிறது நான் தேரில் வர்றேன், வாகனத்தில் வரேன்னு சொல்றது போல சொல்லுவார். இதெல்லாம் நம்ம அதை புரிஞ்சுட்டு நிறைய இங்கே இதுக்கு முன்னாலே முட்டபதி கடலில் வச்சு அவர் சொன்னார் இல்லையா, முட்டபதி கடலுக்குள்ளால சொன்னார் இல்லையா, அப்பனே ஒப்பில்லாத அலைகடல் துயின்ற மாதா எப்புறான் விளங்கி வந்த ரத்ன சிங்கா சமத்தில் இருவேன்னு கேட்டாரா? அப்பவுமே அவர் அதுக்கு முன்னாடி தானே மண்ணும் தண்ணீரும் கொடுத்து தீர்த்தார். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது செய்தாரா? அமைதியாக அவங்க சொல்லிட்டார், நீ போய் நீ தவம் இருக்கும் இடத்துல நீ அமைதியாக அவனுடைய வேலை உண்டு, நீ உண்டு நிறு, தவம் இரு. அவன் ஏதோ செய்கிறான், செய்துட்டு போகிறான், அதை நீ எதுவும் சற்றும் பொருள்படுத்தாதே அப்படின்னு சொன்னார். இவர் பொருள்படுத்தல, அதுலேருந்து மீண்டு வந்தார். இங்கே அதையே மீண்டும் இங்கே அரிகோபாலீஸ்வரர் சொல்லுகின்றார். இது எதுக்கு நம்ம தெளிவாக நிறைய நம்ம பார்த்தோம்னா, செந்தூர் கடலில் சகலத்தில் என்னை வைத்து முந்த எனக்கு உமிழ்ந்த உபதேசமாக தப்பால் 6 வருஷம் தவசாக மெய்ப்பாலின் பாலருந்து வீடு சொத்து எண்ணாமல் கலிக்காசி ஆசை கனாவில் நினையாமல் அலுக்கியான பெண்ணாசை அணுகாமல் பக்க கிளை ஆசை பாவி ஆசையே அடக்கிறது அங்க இது தவமே. இது அவருக்கு அது புரியவில்லை அரிகோபாலீஸ்வரர் இன்னுமே. அது ஆசையே அடக்குவதுதான் தவம் என்றாலே, ஆசை அடக்குவதுதான். எந்த ஆசையுமே இல்லாமல் எண்ணங்களே அற்றதுதான் தவம். எண்ணங்கள் அற்றதுதான் நாம் கைலைக்கு செல்ல முடியும். அப்ப எப்படி உங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் வரும்? ஆசை இந்த ஆசை நம்முடைய வாழ்க்கை வாழும்போது இதெல்லாம் நம்முடைய குழந்தைங்களை, நம்முடைய மனைவியை வாழ வைக்க, தாய் தந்தையரை வாழ வைக்க, நமக்கு அந்த இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், உழைத்து இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு உண்ணவர்களுக்கெல்லாம் கொடுக்க தான் செய்யணும். ஆனால் இந்த தவம் ஏற்றும் போது அந்த ஆசை கூட இருக்காது, தன்னாலே அது நிகழும். நான் உழைக்கும் போது அது வரும், அதை நம்ம கொடுக்கணும். அதில் பற்றற்று அதில் அந்த எண்ணம் வைக்காமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. இதுதான் உண்மை. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தவம் ஏற்றுவதற்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அரிகோபாலீஸ்வரர் சொல்லிட்டு போல பார்த்தா, இதெல்லாம் நான் அடக்கிட்டு நான் தவமாக தான் இருந்தேன், நான் உழைக்கவில்லை அப்படின்றது போல சொல்லுகின்றார்.
ஆனா ஐயா வைகுண்டர் அவருடைய தவசு முயடுவதற்கு அவர் உழைத்து தான் வாழ்ந்தார். யார்கிட்டையும் காசு வாங்கவில்லை, யாருடைய இதுவும் நான் சாப்பிடவில்லை, வெத்திலை பாக்கு கூட நான் வாங்கவில்லை யார்கிட்ட சொல்றார். தன்னுடைய தந்தையிடம் போய் சொல்றார். உண்மையா இல்லையா? சொல்றாரா இல்லையா? அப்போ அவர் உழைக்காம எப்படி அவர் சாப்பிட்டு முடியும்? இல்லை இவ்வளவு நாள் 6 வருஷமாக அவர் சாப்பிடாமலே பட்டினி இருந்தார். அப்படியே இல்லை. இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணா நிறைய விஷயம். உண்மையாகவே இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு இதை 2ஆக பிரிகின்றது. இது அகஞானம் புரிந்து நீங்கள் அகஞானத்துக்கு எண்ணம் இல்லாமல் வரும்போது அது உங்களுக்கு புரியும். ஏன்னா நாம் தவம் ஏற்றும் போது நம்ம எண்ணம் முழுவதுமாக அடங்கிவிடும். நம்ம தியானம் செய்யும் போது நம்முடைய எண்ணம் எதுவுமே இருக்காது. நாம் அமைதியாக தியானம் செய்வோம். ஆனா அந்த தியானத்திலிருந்து வெளியே வந்தோட நாம் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய வேலைகளை அந்த சிந்தனை செய்தால்தான் செய்ய முடியும். சிந்தனை இல்லைன்னா நீங்க எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்ப நீங்கள் வெளியே அந்த சிந்தனை செய்து அந்த வேலையை அந்த கடமையை உங்களுக்கு சரியாக செய்துட்டு நீங்க மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த தியானத்துக்கு அமரும் போது எண்ணங்கள் அடங்கிவிடும். இதுதான் வாழ்க்கை, இதான் தவம். இப்ப இதோட உனக்கு எல்லா தவமும் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றது போல சொல்லுகின்றார். ஆனா ஐயா வைகின்ற தன்னுடைய சுயசத்தில் என்ன தெரியுமா? எனக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றது. எனக்கு இன்னும் பிரச்சனை. நான் வாழுகின்ற இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் வரை நான் யாராவது ஒருத்தரை காலில் விழ வச்சாலோ இல்லை யாராவது ஒருத்தர் நான் தான் கடவுள்னு சொன்னாலோ அந்த பாவமே என்னை இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க செய்யும் அப்படின்றத அவர் சொல்றார். அதுதான் என்ன சொல்றான் அங்க பாருங்க. அங்கே சொல்றார், பூனையோடு யானையுடன் போர் பருதி முன்காலால் ஒத்தி எடுக்க கண்டேன் சிவனே ஐயா, ஓலை குருத்துக்குள்ளே தாரணி தன்னில் உள்ள குடிகளும் வாழ. தாரணினா இந்த உலகத்தில் உள்ள 84 பரிணாமங்கள், 39 கோடி தேவர்கள், 48 கோடி திருகள் ரிஷிகள், அவ்வளவு எண்ணங்களும் என்ன செய்யறது? நம்மளுடைய அந்த உள் உணர்வில் நம்மளுடைய உள்ளாலே நம்மளுடைய உள் எல்லாமே இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை சொல்றார். நான் கொஞ்சம் அதாவது சின்ன ஒரு தவறு செய்து விட்டால் கடுகையை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்றதே. ஒரு சிறு தவறு நான் செய்து விட்டால் கூட அந்த கர்மா என்னை எவ்வளவோ துரத்துமே. இப்ப நான் இங்கே அவர் சொன்னது போல நான் இதெல்லாம் செய்தேன், நான் உழைக்காமலே நான் இருந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்ட அந்த கர்மா எனக்கு இருக்கின்றது. அந்த கர்மாவுக்கு நான் எத்தனை பிறவிகள் நான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? இல்லையா? உண்மையில்லை. எல்லாமே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. அப்போ இந்த வார்த்தைகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம் 2 வித்தியாசம் நல்ல இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களை. எல்லாருமே கண்டிப்பா நண்பர்களே தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நான் தியானம் செய்யும் போது தியானம் என்று அமர்ந்து விட்டால் எண்ணங்கள் உடனே அடங்கிவிடும். எண்ணங்களை அடக்குகின்ற மனம் நமக்கு அந்த உள்ளத்தை நாம் கொண்டு வந்து விடுமா தன்னாலே. அதான் தவம் என்பது. அதை கொண்டு வந்து விடுவோம். ஆனால் திருப்பி நாம் அந்த தியானத்திலிருந்து வெளியே வந்த உடனே நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதுக்குதான் உழைத்து வாழ வேண்டும். கடமையை சரியாக செய்யணும் வேதங்கள் சொல்லுகின்றது. அப்ப நாம் உழைத்து வாழ வேண்டும். உழைப்பதை கொண்டு விற்பனை செய்வதாக வர்த்தகனாக வாழ வேண்டும். வர்த்தகனாக வாழ்ந்து அதை கொண்டு நம்முடைய வீட்டையும் நாட்டையும் சரியாக பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது நாம் தியானத்துக்கு அமரும் போது எண்ணம் இல்லாத தியானம் வர வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை. இந்த 2 வித்தியாசம் சரியாக இருக்க வேண்டும். நீங்க இதை சரியாக புரிந்து கொண்டால்தான் தவம். இங்கே அரிகாபலசீசர் சொல்லிட்டு வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு தவத்துக்கு. நீங்க இங்க எல்லாமே நான் அடக்கி இருந்தேன், அந்த ஆசைகளை எல்லாம் அடக்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்கன்னா, நான் ஆசையெல்லாம் அடக்கி என்னுடைய கடமையை சரியாக செய்தேன், வர்த்தகனாக சரியாக இருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கணும். அதெல்லாம் சொல்லவில்லை அவர். அப்ப இப்ப அரிகாபலீஸ்வரர் சொல்லிட்டு வருகின்ற தவம் எப்படின்னா, அந்த குடும்பமே இல்லாம பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்து தவம் இருக்கிறாங்களே, அதே போல இங்கே சொல்லிட்டு அப்படி இல்லை. ஐயா வைகுண்டர் அப்படி வாழ்ந்ததே இல்லை. அப்படின்னா இங்க சொல்ல மாட்டார், நான் ஒரு வெற்றிலை பாக்கு கூட நான் யாரிடமும் வாங்கி சாப்பிடவில்லைன்னு அவர் சொல்ல மாட்டார். இல்லை, இங்க வரி சொல்றாரு இல்லையா? சொல்லிட்டு தான் வர்றார். இதெல்லாம் நம்ம தெளிவா, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இதுல ரொம்ப கவனமா பார்க்கணும். உடனே இவரெல்லாம் அதெல்லாம் இவரு பாட்டுக்கு அரிகாபலீஸ்வரர் சொன்னதான் உடனே இங்க என்ன சொல்லுகின்றார்? கண்ணே மணியே என் கருவலமே, கனக மணியே ரத்தினமே, விண்ணே ஒளியே கற்பகமே, வேத சுடரே விளக்கொளியே. மேலேறி வந்த விளக்குன்னா மேல் நோக்கி அந்த ஜோதி எப்படி தெரியும்? மேல் நோக்கி எரிவன், நீ மேல் நோக்கி வந்து விட்டாய். விளக்கொளியே மண்ணை. உடனே நீங்க விளக்க பத்தி வச்சுட்டு இருக்காதுங்க, ஒன்று பார்த்துங்க. மண்ணேல் அளந்த மலர்பதத்தில் மண்ணேல் அளந்த, அதாவது நீ அந்த மண் 7 நிலை நீ கடந்து விட்டாய். மண்ணேல் அளந்த மலர் பதத்தில் நீ மண் 7 அளந்து அந்த 7 நிலைகள் தாண்டி அந்த மலர் பதத்தில் நீ குதித்த மலர் குழந்தே, இன்னே முதலாய் உந்தனுக்கு இயல்பே. நீ 7வது நிலை மேலே வந்து விட்டாய். தவமேற்றி நீ மேல்நிலை அடைந்து விட்டாய். அது 7வது நிலை 7வது அவதாரம் ஏற்கனவே வந்துட்டாரு. அந்த ஆக்கமடைக்கு அமர்ந்து இருக்கும்போது 7வது நிலை வந்துட்டார்.
அப்புறம் இங்கே என்ன செய்யணும், அந்த 3 அந்த தமோ ரஜோ சத்துவ என்ற அந்த 3ஐயும் மீண்டும் அவர் கடந்து 10வது அவதாரத்துக்கு அவர் படியெடுத்து வைக்கின்றார். மகனே தவத்துள் இருக்கையிலே வருமோ செல்வம் ஆறார்க்கும். நீ தவமாக இருக்கும்போது செல்வம் வருமா? செல்வம் வந்தாலும் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா நீ வந்து எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது செல்வம் வருமா? தவத்துக்குள் இருக்கையில் சிகமேல் அறிய தவம் முடித்து சென்றால் சிவனுக்கு மகிழ்ந்து. தவம் முடித்து நீ சென்றால் சிவம் மகிழ்ந்து. எந்த சிவம் மகிழ்கின்றார்? நமக்குள்ளாலே உயிராக இருக்கின்ற சிவபெருமான் அகமழுகின்றார். இவன் வந்து எண்ணமில்லாத கைலைக்கு வந்து விட்டார். அவ சிவபெருமானும் நாமனும் வேற வேறையா? சிவபெருமானும் நம்மளும் வேற வேறையா? இது வந்து கண்டிப்பாக சிவனும் அகமகிழ்ந்து தவமே முடித்த நினைவது போல் சகல கர்மம் கைகூடும். சகல கர்மம் கைகூடும், எல்லாமே உனக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லுகின்றார். அகமே உனக்கு அருளினது அனுப்போல் தவறாது அருள் மகனே. இது நான் அகத்தில் தான் உனக்கு சொல்லுகின்றேன். வெளியே அங்க முட்டபதி கடல்ல அங்க இவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கல, எல்லாமே அகத்துக்குள்ளால் தான் சொல்லுகின்றேன். அப்ப இங்கே அந்த ஞான முனிவனும் கலைமுனிவனும் அழைத்து செல்லுகின்றார் என்று சொன்னா, பகவான் தான் சில அந்த 6 வருடங்கள் தவமிட்டதுக்கு மீண்டும் அங்கே அந்த கடலுக்குள் சென்று அமர்ந்து மீண்டும் அகத்துக்குள் வந்து இதெல்லாம் சொல்வது போல் சொல்லுகின்றார். அதான் அப்புறம் என்ன ரொம்ப முக்கியமானதெல்லாம் அகமே, எல்லாமே அகத்துக்குள் நடப்பது தான். அகமே உனக்கு அருளனது அனுப்போல் கொஞ்சம் கூட நீ தவறாமல் இந்த மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுகின்றார். இது வந்து சொன்னது யாரு? அரிகோவல சிசர் சொல்லுவாரா, ஐயா வைகுண்டர் சொல்லுவாரா? அரிகோவல சிசருக்கு இதை சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை நான் தான் சொல்ல முடியும். அப்போ நான் வந்து எழுத சொல்லுகின்றேன் ஒரு வருடம், அவருக்கு என்ன ஞானம் இருக்கின்றதோ அதை தான் அவர் எழுதுவார் இல்லையா? உண்மையா இல்லையா? இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஐயா வைகுண்டர் அரிகோவல சிசரை வடக்கு வாசலில் நிறுத்தி காதை முறுக்கி கேட்கின்றார். உனக்கு இட்ட கணக்கை தந்து இந்த தண்ட கணக்கை சரியாக சொன்னாயா? நீ சொல்லி இருந்தால் 10 அவதாரம் வந்த பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல், 10 அவதாரம் வந்த பாதையை சொல் என்று கேட்டோன்னு அவரை சொல்ல தெரியாமல் இருக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து என்ன சொல்லிட்டு போறாருன்னு பார்ப்போம். செல்ல மகனே சீமானே நீ கேளு, நல்ல மகனே நாராயணா நீ கேளு, தவ வேடமே பூண்டு தவமாயிருக்கையிலே சிவஞானமல்லால் செல்வம் போல் காணாது தவசு நிறைவேறி தாமோதரர்க்கேற்று பாவிசு மிக வேண்டி பலன் பெற்று வாழ்வார்கள். மகனே நீ இருந்த மாதவத்தின் பெருமை செகமீதே சொல்ல தொலையுமோ என் மகனே, கள்ள யுகத்தை காணாமலே அறுக்க உள்ள நடு ஞாய உகத்தீர்ப்பு செய்து மிக ஆகாத்ததெல்லாம் அழித்து நரகத்திலிட்டு வாகாய் குழி மூடி வாசல் தனை போட்டி மாறியது இல்லாமல் வங்கி சமம் தான் அழிந்து வேறு வகை செய்து மேலும் ஒரு நல் யுகமாய் தரும யுகமாய் தாரணிக்க மாயருளி பொறுமை மனுவாய் பெரிய சான்றோர் வழியை அன்பாக வைத்து ஆள மூடி சூட்டி பண்பாக வேண்டும் பாவசு மீகவாக சாக உலக தருமபதியாள
வாகாக தவசு வகுத்து மோடிக்கையிலே ஆங்காரமாமோ ஆணுவங்களாமோ ஓங்காரமாமோ உற்றதவசதுக்கு தவசு நிறைவேறி தான் வந்ததாலே இனி பவிசு உனக்கு பகர இனி கேளு அருகில் வைத்த மாமுனியை அருகலைத்தா திருமாலும் துரிதமுடன் முனிகள் சுவாமியன தொழுதார். இந்த நாள் வரைக்கும் இவர் இருந்த நர்த்தவசு சந்தமோ வீணோ தானுரை பீர்மாமுனியே. அப்போ முனிகள் ஆதியடி பணிந்து தப்பொரு நாளில்லை தவத்துக்கு உறுதி உண்டு நூலொழுக்கமல்லால் நுண்ணிமைகள் தப்பவில்லை மாலொழுக்கமல்லால் மனது வேறில்லை ஐயா. தப்பாத தவத்துக்கு தண்டி தடி நீசன் சிப்பாய் வீட்டு சுவாமிதனை பிடித்து முடிதலையை பின்னி முழு நீசபாவியவன் ஆடித்து விளங்கிலவன் கொண்டு வைத்தனே வைத்து பல வேதனைகள் மானீசன் செய்தலால் மெய்த்த புகழ் மாலே இவர் மேலே குற்றமில்லை என்று முனிமார் இசைய தீருமாலும் கொண்டு போய் நீசன் கோட்டி செய்த நியாயமெல்லாம் இருக்கட்டும் அந்த எழினீசன் செய்ததெல்லாம் குறுக்கட்டு முறையின் குணத்தை மிக சொல்லும் என்றார். உடனே முனிகள் உள்ளாமீக மகிழ்ந்து படபடன நின்று பணிந்து மீக மகிழ்ந்து தப்பில்லை ஐயா தவத்தில் ஒரு பங்கமில்லை நற்பல்லால் வேறு நியாய கேடங்குமில்லை என்று முனிகள் ஈகபரத்துக்கு உத்தமமாய் அன்று உரைக்க அதிக தீரு நெடுமால் நல்லதனவே நன்மகனை தானாவே செல்ல மகனே சகலதுக்குள் வாணி என்ன மகனை மிக கூட்டி வாரிக்குள்ள நடக்க தவ முனிகளெல்லாம் சங்கீதம் பாடி வர பாவாணர் பாட பரமுனிவர் தான் பாட நாவாணர் போட்ட நாராயணன் மகனை பார்க்கடலில் உள்ள பாலமிதம் தான் வருத்தி ஆர்க்க முடனே அருமை மகனை மூழ்கி
ஆளுக்கை துடைத்து அஞ்சாச்சரமருளி